வணக்கம். இன்றைய தலைப்பு செய்திகள். கடலூர் அருகே செம்மங்குப்பம் பகுதியில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் 3 மாணவர்கள் பரிதாபமாக உயிரிழப்பு. கடலூரில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்து, துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இரங்கல். 18 அடி நீள ராஜநாகத்தை பிடித்த பெண் அதிகாரி லாபகமாக பிடித்து அப்புறப்படுத்தும் வீடியோ இணையத்தில் வைரல். திருவனந்தபுரத்தில் பழுதாகி நிற்கும் 924 கோடி மதிப்புள்ள பிரிட்டிஷ் விமானத்தை சரி செய்ய பொறியாளர்கள் வருகை. முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பி.க்கள் கூட்டம் ஜூலை 18 நடைபெறும். கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிக்கை. கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் வானமே தங்கள் எல்லை என்ற எண்ணத்தில் அரசியல்வாதிகளின் பேச்சுக்களை நீதிமன்றம் அமைதியாக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காது. பொன்முடி வழக்கில் ஹைகோர்ட் கருத்து. யாராலும் வீழ்த்தவும் தவிர்க்கவும் முடியாத கட்சி மதிமுக. கட்சியின் மண்டல செயல் வீரர்கள் கூட்டத்தில் பொதுச் செயலாளர் வைகோ பேச்சு. காவல் மரணம் வழக்குடன் காவலாளி அஜித்குமார் மீதான திருட்டு வழக்கையும் சிபி விசாரிக்க வேண்டும், உயர் நீதிமன்றம் உத்தரவு. நடிகர் மகேஷ் பாபுவுக்கு நுகர்வோர் ஆணையம் நோட்டீஸ். தமிழ்நாடு முழுவதும் சாலை மேம்பால பணிகளை மேற்கொள்ள 7500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, அரசாணை வெளியீடு. மதுரையில் அரசு துறையில் பணி வழங்க வேண்டும். காவலாளி அஜித்குமாரின் சகோதரர் அரசுக்கு வேண்டுகோள். மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின்னிதழை படியுங்கள். நன்றி.